படம் சூப்பராக இருக்குது. பிபி 180 படம் சூப்பராக இருக்குது. இது வந்து மெடிக்கலுக்கும் ரவுடிக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து உள்ள பண்ணியிருக்காங்க. படம் எக்ஸ்ட்ரா டேனியல் பாலாஜி ரசிகனா. படம் எக்ஸ்ட்ரா சூப்பராக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காப்புல. பாக்யராஜ் சார் முன்னாடியே இப்போ ரொம்ப பயங்கரமாக ஆக்டிங் சூப்பர். அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் டேனியல் பாலாஜியில் ஸ்க்ரீனில் இருக்காருங்க. அவர் இன்னும் சாவலை. என்ன கேட்டா ஐ லவ் யூ டேனியல் பாலாஜி சார். சூப்பராக இருக்கு. அவர் இன்னும் சாவலை. ஸ்க்ரீனில் என்ன பயங்கரம். எஸ்னாரி வாய்ப்பே இல்லை அவர் மாதிரி நடிக்க. சரியான நடிப்புங்க. அவராக பார்க்க தான் நான் திருச்சியிலேருந்து சென்னைக்கு இங்கே வந்துருக்கேன். லாஸ்ட் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்து பார்த்துருக்கேன். ஃபைட்டு பயங்கரம். ஃபைட்டு எல்லாம் பயங்கரமாக. அவர் ஸ்டைலு ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. காரை விட்டு இறங்குறது அதெல்லாம் பயங்கரம். நல்லா முட்டாடிச்சலாம். நல்லா ஹீரோனி யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ரவுடிக்கு வந்து இப்படி கொலை பண்ணனா எப்படி என்ன வாக்சரியில் வந்து சொல்லித்தரான் ஹீரோனி லாஸ்ட்டாக. கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். என்ஜாய் பண்ணலாம். சாங் பல இருக்குது. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. அது சூப்பர். எல்லா பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அதில் நடித்த எல்லா பேருமே நடிச்சாங்க. பாக்யராஜ் சார் முன்னாடி நம்ம நிறைய படம் ஒரு படம் பார்க்குறோம். இந்த இதில் வேறு லெவலில் நடிச்சிருக்காப்போல. நல்லா இருக்கு படம். நல்ல நடிப்பு. ஓகே சார். ஒரு நல்ல படம், ஒரு நல்ல கண்டென்ட். ஒரு டாக்டர்ஸ்க்கு இவ்வளோ பிரச்சனைலாம் வருமா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இவ்வளோ பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்களா அப்படின்றத ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. டேனியல் பாலாஜி சார் பர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சொல்லலாம். அவர் தான் படத்தோட ஹீரோ மாதிரி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. தானியா மேடம் வந்து ஒரு டாக்டர்னா இவ்வளோ போல்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஒரு நிறைய சீன்ஸ் கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ரொம்ப அது டைம் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் அந்த போஸ்ட்மார்ட்டம்காகவே அந்த சீனுக்கே பேசிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக காட்டி முடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் படம் பெட்டராக வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரு சில சீன்ஸ்லாம் கிராப் பண்ணிட்டாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பட் படம் வந்து ஒரு நல்ல படம், அவ்வளோதான். அவரோட ஆக்டிங் தான் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். பட் அவர் இப்போ இல்லை, மிஸ்யூ சார். ஆனால் வேற லெவல், பயங்கரம், செம்மையாக இருந்துச்சு அவரோட ஆக்டிங். எக்ஸலன்ட். புரியல. அதுதான் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் டேனியல் பாலாஜி சார் வர சீன்ஸ் எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸில் எந்த குறையுமே இல்லை. பட் இந்த டைரக்ஷன் அந்த சீன்ஸ் வைஸாக வந்து ஒரு சிலதெல்லாம் அன்வான்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக கன்வே பண்ணியிருக்கலாம். அதை வந்து ரொம்ப லென்த்தாக டைம் எடுத்து கன்வே பண்ணுறதுலாம் வேணாம். கிளைமேக்ஸ்லையுமே கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து அன்வான்டாக இருந்துச்சு. கொஞ்சம் டக்குன்னு கன்வே பண்ணியிருந்தா படம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் ஜாக் அருணாச்சலம். எங்கள் படம் எங்களுக்கு நல்லா தானே இருக்கும். மக்கள் தான் சொல்லணும். படம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், டைரக்டர் மேக்கிங் வைஸ், மியூசிக், கான்செப்ட் வைஸ் எல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. படம் அவங்களுக்கு பிடிக்கணும். ஸோ எங்கள் படம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் ஜெபி சார் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் அந்த கனெக்ட் ஆச்சு, எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. ஒரு மூட் கிரியேட் ஆச்சு படம் பார்க்கும்போது. இன்ட்ரோல் பிளாக்லாம் பயங்கர பஸ்டாக இருந்தது. ஓகே தான் சார். இவ்வளோ வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். சின்னதாக முயற்சிகள் போயிட்டுருக்கு. அதில் ஒரு முயற்சி. அப்பா எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காரு. அவர் இறந்த மாதிரியே தெரியல. அவர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு திரையில். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு டேனியல் பாலாஜி சாரோட பர்ஃபார்மன்ஸ். மனிதநேயம் தான் சார், வேற ஒன்றும் இல்லை. உயிரோட வேல்யூ என்ன அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ அதான். நிச்சயமாக பார்க்கலாம் சார், நிச்சயமாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. படத்தில் எந்த குறைபாடும் இல்லை. டேனியல் பாலாஜி வளரக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார். அவர் இறந்தது நம்ம கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. டேனியல் பாலாஜி அந்த முடியோட பார்க்கும்போது விஜய் இப்போ முடி வச்சுருக்காப்புல, அந்த விஜய் மாதிரியே இருக்காப்புல. படத்து இசை வந்து ஒரு ப்ளஸ்ஸு, நல்லாவே இருக்குது. பெண்களை மையம் கதாநாயகியை வச்சு படத்தை மூவ் பண்ணியிருக்காப்புல. படம் நல்லாவே நகருது. ஒரு ரவுடி தவறு செய்யக்கூடாது, அவனை திருத்தக்கூடிய விதமாக அந்த கதையை சாராம்சம் அமைஞ்சிருக்கு. படம் சூப்பராக இருக்குது. எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆபாசம் எதுவுமே இல்லை. நல்ல கதைக்களம், அற்புதமான படம். பார்க்கலாம். ஒரு வாட்டி அந்த நடிகரை பார்க்கலாம், தப்பு இல்லை. நல்லாவே ஆக்ஷன் நல்லாவே இருக்குது. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, அந்த போலீஸாகக்கூடிய அந்த தமிழ் இந்த கேரக்டரு, அந்த அரநாள்டு அந்த வில்லன் கேரக்டரு,
எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு த்ரில்லிங்காகவே போயிட்டே இருக்குது. ஒரு ஆக்ஷன் மூவ் மாதிரியே நல்லா இருக்குது. இந்த 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 படத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அப்படி யூகிக்க முடியல. மற்ற படம் யூகம் பண்ணிடலாம், இதில் யூகிக்க முடியல. நல்லாவே பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்துட்டு அற்புதமான கிளைமேக்ஸ் தான். அதாவது ஒரு ரவுடி அவன் கொலை பண்ணிகிட்டே இருக்கான். இந்த டாக்டர் நினச்சா அவனை கொலை பண்ணலாம். ஆனால் நான் கூட அப்படி தான் நினச்சேன். சரி, இந்த பொண்ணு வந்துட்டு அவனை கொலை பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கொலை பண்ணல. அவனை திருத்தக்கூடிய விதமாக இந்த ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு சரி பண்ணி அவனை மனசை மாற்றி நல்லா கொண்ட கிளைமேக்ஸு. அருமையான கிளைமேக்ஸ். 2 வாட்டி பார்க்கலாம். படம் 2 வாட்டி பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு சார். பிபி சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காசிமேடு ஒரு மீன் குப்பத்தை சேர்ந்த ஒரு ரவுடியும் ஒரு கமிஷன் போலீஸ் ஆஃபீஸுக்கு என்ன நடந்தால் ஒரு இதுவும் மெயின் வந்து டாக்டருக்கும் இவங்க நடக்கிறது தான். அவன் அவ்வளோ வெட்டுறான், கொலை பண்ணுறான், இது பண்ணுறான். ஆனால் அந்த போஸ்ட்மார்ட்டம் கண் கூட பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதில் கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இது படம். டேனி பாலாஜி தான் மெயின். டேனி பாலாஜி இல்லைன்னா படமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபுல் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க அவங்க. ரெண்டாவது என்னென்னா, சில பிஜிஎம் வந்து நல்லா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. குறைகள் சொன்னால் அதுதான். பிஜிஎம் வந்து ரொம்ப அதிகமாக நல்லா இருக்கு. ஆனால் கொடுக்க வேண்டிய இடத்துல தேவையில்லாத இடத்துலலாம் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் இரிட்டேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஹீரோயின் சூப்பராக பண்ணிக்காங்க சார். இல்லை, படத்தில் குறைலாம் சொல்ல முடியாது. நல்லா இருக்கு படம். உண்மையும் நல்லா படம் சூப்பராக எடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்கு. எல்லாருமே எல்லா ஆடியன்ஸுக்கும் செட் ஆகும், பார்க்கலாம். நிறைய இருக்குது. நிறைய இருக்குது. அதை என்ன ஒன்று, அந்த போஸ்ட் பாஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பேரு பரிசோதனை, அந்த சீன்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் டிஃப்ரெண்ட்டானது, நல்லா பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸு. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சில சீனுங்க வந்து கொஞ்சம் சரியாக காட்டலை. அதை கொஞ்சம் பெட்டராக டேரக்டர் பண்ணியிருக்கணும். ஏன்னா சில சீனை மட்டும் கொஞ்சம் இதை சரியாக காட்டுமா. அவ்வளோ பாகியராஜோட பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்து போகுது. அது இறந்து போனது அவங்க அம்மா வீட்டில் தெரியப்படுத்தலை. அவங்க அம்மா வந்து அழுகிற மாதிரி காட்டலை. அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக எடுத்து காட்டியிருக்கணும். ஆனால் மற்றபடி படத்தில் குறையே இல்லை. சூப்பராக இருக்குது படம். உண்மையெல்லாம் நல்லா பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. படத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து கடைசி வர டைரக்டர் படத்தை விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. என்ன நடக்கும், கிளைமேக்ஸ் எப்படி இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தூண்டியிருக்காரு. எல்லாரும் திரையரங்கில் வந்து பார்க்கணும். நம்ம பாலாஜி சார் அவர் உண்மையிலே அவர் இன்னைக்கு இறந்துட்டாரு. பட்டு கடைசி படமாக பெஸ்ட்டாக கொடுத்துட்டு போயிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்டும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இயக்குனருக்கு சிறந்த எதிர்காலம் இருக்குது. மியூசிக் டைரக்டர் பின்னி பிளட் எடுத்திருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. நம்ம நண்பர்கள்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க. அதுக்காக வந்தேன். ஆனால் படம் வந்து பார்த்ததுக்கு நண்பர்களுக்காக தான் நான் வந்தேன். ஆனால் படம் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு மூவியை பார்த்த ஒரு திருப்தி இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கணும். நல்ல படங்கள் வேணும்னு கேட்குற எல்லாருமே வந்து தாராளமாக பார்க்கலாம். எந்தவித ஆபாசமும் இல்லாமல் சிறப்பான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த டீமுக்கு என் வாழ்த்துக்கள். எல்லோரும் திரையரங்கில் வந்து பாருங்க. வாழ்த்துக்கள். ஹீரோயின் செம்மையாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அது என்ன சொல்கிறதுனே தெரியல. கடைசியில் கிளைமேக்ஸில் தான் தெரிஞ்சது ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க என்ன எதுன்னு பார்க்கும்போது, கிளைமேக்ஸில் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்குவாங்கன்னு நினச்ச கிளைமேக்ஸு. ஆனால் ரொம்ப சென்டிமெண்ட்டாக டச் பண்ணிட்டாங்க. படத்தை தேட்டர் விட்டு வெளியே வரும்போது ஒரு கனத்த இதயத்தோடு வந்திருக்கோம். எல்லாருமே பக்காவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். மகிழ்ச்சி. நல்ல படம், சிறந்த படம். நல்லா ஓடணும் இந்த மாதிரி படங்கள். அப்போ தான் தமிழ் திரையுலகம் வளரும். வளர்ச்சிக்கு உண்டான நல்ல படைப்பு தான் கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் டீம். படம் நல்லா இருக்கு. படம் அருமையாக பண்ணிருக்கு. போர் அடிக்கலை. ஃபாஸ்ட்டாக போகுது. நடித்தவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. கதையில் நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். அடுத்த கட்டம் இந்த சார் பெரிய டேரக்டர் பண்ணுவார். ஏன்னா வரமே வந்து அருமையாக இருக்குது. ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு. போரே அடிக்கலை. இப்போ இப்படி படம் தான் பிடிக்கும். எல்லாத்துக்கும் வாய்ப்பும் கொடுத்துருக்காரு, இடம் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. சூப்பர்.